கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. இன்றைக்கு தள்ளப்பட்ட கல்லை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல், அதுவும் நாம் ஒரு அஸ்திபாரத்தை போடுவதற்கு முன்பாக, ஒரு கட்டடத்தினுடைய வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக, அதற்கு நாம் அடிக்கல் நாட்டப்படும் போது சாதாரண ஒரு கல்லை எடுத்து நாம் அதை அங்கே நாம் அடிக்கல் நாட்டுவது கிடையாது. அதற்காக அந்த கல்லை எடுத்து அதை நல்லா நம்ம ஷேப் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து அதை சுத்தமான தண்ணீரை கொண்டு கழுவி அதுதான் நாம் என்ன செய்வோம், ஒரு அஸ்திபாரத்துக்கு அடிக்கல்லாம் என்ன செய்வோம், வைப்போம். ஏன்னா அது ஆசீர்வாதமான கல்லா இருக்க போகிறது. அதுதான் அடிஸ்தானம், அதுதான் மூலத்தனம். அதன் மேலத்தான் ஒரு பெரிய வீடு கட்டப்போகிறது, அதன் மேலத்தான் ஒரு பெரிய மாளிகை எழும்ப போகிறது. எனவே அது ஆகாததா இருக்கக்கூடாது, அது எல்லா விதத்திலும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு கல். ஆமென். அதனுடைய ஷேப் நன்றா இருக்கணும், அதனுடைய தரம் நன்றா இருக்க வேண்டும், அதனுடைய ஆள் அகலம் வீதி எல்லாமே ஒரு சரி விகித அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கல்லைத்தான் நாம் என்ன செய்வோம், மூலைக்கு தலைக்கல்லாக வைப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் இது இதற்கு உதவாது, இதன் மேல் எதுவும் கட்டப்படாது, இது எதுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்காது, இது தரித்திரத்திற்கென்று நியமிக்கப்பட்டது, இது உதவாதது, இது ஆகாதது, இது தள்ளப்பட வேண்டியது, இது புறக்கணிக்கப்பட வேண்டியது, இது தூக்கி எறியப்பட வேண்டியது என்று சொல்லி எந்த கல்லை மனுஷன் தள்ளுகிறானோ, இன்றைக்கு கர்த்தர் அந்த கல்லை எடுத்து முதலாவது அதை ஆசீர்வாதமாக்குகிறார். அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாயிற்று. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாயிற்று, அது தலைக்கல்லாயிற்று. ஆமென். இன்றைக்கு ஒருவேளை உன் குடும்பத்தில் நீ தள்ளப்பட்ட நிலைமையிலே, உன் சமுதாயத்தில் நீ தள்ளப்பட்ட நிலைமையிலே, வேலை ஸ்தலங்களிலே தள்ளப்பட்ட நிலைமையிலே, எனக்கு உதவாது என்று சொல்லி உன்னை புறந்தள்ளி இருக்கலாம். உன்னை இன்றைக்கு அவருடைய கரம் தன்னுடைய கரத்தில் எடுக்கிறது. உன்னை அவர் தம்முடைய கரத்தில் எடுத்து எந்த இடத்தில் நீ ஆகாததா எண்ணப்பட்டாயோ, எந்த இடத்தில் நீ தள்ளப்பட்டாயோ, கர்த்தரால் சில ஆச்சரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது. கர்த்தரால் சில ஆச்சரியமான காரியங்கள் நடக்க போகிறது. அந்த கல் ஆசீர்வாதமாயிற்று, அந்த கல் ஆசீர்வாதமாயிற்று. நீ ஆகாதவன் அல்ல, நீ ஆகாதவன் அல்ல, நீ ஆசீர்வாதமானவன், நீ ஆசீர்வாதமானவள். உன் மேல சில மாளிகைகள் கட்டி எழுப்பப்பட போகிறது. உன் மூலமாய் சில கட்டுமானங்கள் நடக்க போகிறது. உன் மூலமாய் உன்மேல் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப போகிறார். ஆமென். தள்ளப்பட்ட கல் அது ஆசீர்வாதமாயிற்று. ஆமென். இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாயிற்று. எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதமாயிற்று. ஆமென். அந்த கல் ஆசீர்வாதமாக தான் அதை வைப்பாங்க. இல்ல அது வித்தியாசமா இருந்துச்சுன்னா அந்த கல்லை வெளியேற்றி விட்டு வேறொரு கல்லை தான் வைப்பாங்க. ஆமென். உன்னை நகர்த்தி விட்டு, உன்னை நீக்கி விட்டு வேறொருவரை உன் ஸ்தானத்தில் வைப்பதற்கு என் ஆண்டவர் இடம் கொடுப்பதில்லை. ஆண்டவர் இன்றைக்கு சிலரை உறுதியான ஆணியாய் கடாவுகிறார். ஆசீர்வாதமான கல்லா இன்றைக்கு அடிஸ்தானம் இடுகிறார். இது கர்த்தராலே ஆகும். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாயிற்று. ஆமென்.